4 வயசு பொடியன் வந்து 4 விதமான இது முதலாம் பாடத்திலிருந்து 4 விதமான தாத்தி அவன் வீட்டை வந்தாலும் தத்தித்துவம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து சரியான ஆர்வம் உள்ள 3 மாதம் அதான் அடிக்கிறான். தாத்தித்துவம் தித்தித்துவம் உங்களுக்கு 50 ரூபா பே பண்றோம். 50 ரூபா பே பண்றது அது வந்து அவரை நாங்கள் மேடையில ஏத்துறதுக்கு. இப்ப இவருக்கு வந்து 50 அவற்ற மகன் பேரன் வந்து தாத்தி தோம்னம் ஆரம்ப பாடம். உங்களோட மகன் வந்து பாருங்க அவர் வர்ணம் வாசிக்க போறார். ஒரு 45 நிமிஷம் தாளவாத்திய கச்சேரி வாசிக்க போறார். அவருக்கு உண்மையிலே நீங்கள் அதுக்கு 1000 பவுண்ட்ஸ் இருந்தாலும் போறோம். நீங்க சும்மா அப்ப இந்த வர்ணத்தோட நிக்கிறவருக்கு 250 பவுண்ட். அப்ப ஒரு அரங்கேற்றத்துக்கு வாசிக்கிறவனுக்கு 2000 பவுண்ட் கேப்பீங்க போட. இல்ல அது ஒரு கேட்டகரி எக்ஸாக்ட்லி. உங்க செலவு பொறுத்து இல்ல, எங்க செலவு பொறுத்து இல்ல. அவைகளுடைய அந்த பெர்ஃபார்ம் பாருங்க தாளவாத்திய கச்சேரி செய்யணும் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் துடிக்கிறாங்க. எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து 500 பவுண்ட்ஸ் மாஸ்டர் இதே எந்த பேரன் படிச்சு போட்டு பேந்தரு உத்தியோக போய் இந்த சர்டிபிகேட் காட்ட எடுப்பங்களோ. நோ வே நோ 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 இல்ல என்னது 4 பேர் நான் காலையில நடக்க போய்களை பார்க்கல. நான் ஒரு ஆளுக்கு சொன்னங்களை அவனுக்கு என்ன போல அவனுக்கு எந்த பேரன் மிருதங்கம் பழகிறான். அவர் சொன்னார் இல்ல நீங்களும் இந்த கீபோர்ட் சாமான் அதுக்கு ஏதோ கணிக்கிறாங்களாம். அது போல உங்க நீச்சல் வந்து தியரி வரைக்கும் இப்ப பாருங்க நான் பிராக்டிகலா காட்டுறேன். ஈஷ் இப்ப வந்து ஈஷ் என்னோட சேர்ந்து வாசிங்க நீங்கள். நாங்கள் நேற்று பார்த்து போட்டு பாருங்க நீங்கள் 1000. ஐயோ அவன் ஒரு கால் பாதிச்சு கொண்டே வர நான் கார் ஓடி கொண்டிருந்தேன். அவன் கொண்டே அந்த காருக்குள்ள ஓட ஓட நான் அந்த உணர்ச்சி வசப்பட்டு பிரேக்கே அமர்த்தி அப்படி நின்றுட்டு இருக்கான். வாசிச்சான் அவன் வாசிப்பான் பாருங்க. எத்தனை மேடா கண்டவன் சொல்லுங்க பாருங்க. தாளம் தாளம் போட்டு தா 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 கிட்ட தா தா கிட்ட தா தத்தி 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 இப்படி இழுக்க விடும் ஐயா. தத்தி 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 தா டிக்காடு தாக்க தாக்க தக்கா தாக்க கிட் கிட் கிட்டாரு கா டிதக் டிங் தத்தி டிதக் டிங் கஷ்டப்பட்டு பல வரும். 250 இல்ல நாங்கள் கஷ்டப்பட்டு காயத்தாரனே கஷ்டப்பட்டு பழக்கத்தானே மதியர். அவன் பார காலத்துக்கு அவன் 5 வயதுல உங்கள்ட்ட வந்துட்டான். 250 பவுண்ட் காலத்துக்கு கொடுத்த காசு எங்களுக்கு பெரிய ஒரு தண்டம். நீங்க பாருங்க அப்போ உங்களோட பரம்பரை உதா இருக்கலாம். எங்கட பரம்பரை அப்படி இல்ல. பெரிய கலெக்டர் பரம்பரை. நீங்கள் இப்ப நீங்கள் என்ன நாங்கள் பொழுதுபோக்குக்காக பொழுதுபோக்குக்கு இப்ப மகன் வந்து ஒரு இதுல பெர்ஃபார்ம் பண்ணிக்கல அது ஒரு 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 அவன் பெருமை உலகம் அறிஞ்ச பெருமை. அவன் சும்மா பாட்டிகளுக்கு கூப்பிடுறவர் வாசிக்கிறவர் இல்ல. இப்ப உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீங்கள் 100 பேர் ஆக கேட்டது 100 டிக்கெட் வித்து தர்றது அக்கா வருங்க மாஸ்டர். இப்ப உங்கள்ட்ட ஞான பொடிகள் பழகுது. ஒவ்வொருத்தரும் 100 வித்தால் நீங்கள் என்ன எக்ஸல் ஹோல் எடுக்க போறீங்க? நீங்களே இப்ப நீங்களும் பல்ட ஹோல் தான் எடுக்க போறீங்க. கேட்டது முருகவேலின் அப்பப்பா மாமா பேரன். இப்ப நீங்கள் உங்கள்ட்ட கேட்டது டிக்கெட் வித்து தாங்கோ மற்றது அவங்க பெர்ஃபார்ம் பண்ண காசு எடுக்கிறேன் அதெல்லாம் பாருங்க. அதை நான் உங்களை ஒத்துக்கொள்றேன். அநேகமானாக்கள் மாஸ்டர் சொல்றத கேட்டுக்கொண்டு காசு விஷயம் மட்டும் எங்களோட மற்றது எல்லாம் உங்களோட இல்ல. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிய இந்த மகன் வாச்சதுக்கு நான் 1000 பவுண்ட்ஸ் இப்படிதான் கனதரம் நான் அவனை அப்ரிசியேட் பண்ணிட்டேன். பாருங்க இப்ப எத்தனையோ சனம் இப்படித்தான் அவனுக்கு நீங்கள் முன்னாடி கொடுக்க வேண்டாம். இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து எல்லாம் எனக்கு தந்து வேலை சந்தோஷம். நேற்று ஒரு நம்ப மாட்டீங்க ஒரு சிவராஜ் என்ற அம்மம்மா வந்து கேட்டது 100 பவுண்ட்ஸ். அவன் ஒரு ஒரு மினி தாளவாத்திய கச்சேரி செய்யறான். அவ சொன்னா நோ ப்ராப்ளம் மாஸ்டர். அவன் வந்து வீட்டுல அடிக்கிற அடியில அத்திவாரமே ஆட்டம் காணுது. அப்படி திறமா வாசிக்கிறான். எனக்கு கொண்டு முழங்கையில
மம்மி பொய் சொல்றார். உங்களுக்கு அப்ப அந்த பொய் சொல்றார். டிக்கெட்டும் வித்து காசும் தந்தா தான் மடக்கேத்துவீங்களோ? இல்ல மேடை ஏறதுக்கு ஒரு காசு கொடுத்தா இப்ப வேற உங்கள பேர் எனக்கு இல்ல அவருக்கும் உழைப்பு மாஸ்டருக்கும் உழைப்பு வேணும் தானே. இப்ப கொஞ்சம் பொறுங்க. என்னட்ட இந்த மிருதங்கம் படிக்க வராக்கள் மற்றது நான் உங்களுக்கு தெரியுமோ நான் சங்கீதமும் படிப்பிக்கிறேன். நான் ஒரு சங்கீத ஞானம் சிலப்பதிகாரத்துல இருந்த பாட்டு பாடினவர் இந்த குருவிண்ட 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 அந்த பரம்பரையில அந்த ரத்தத்துல வந்த அப்ப எங்கட சரி இப்ப நாங்கள் 250 பவுன் தர வேணும். இல்ல என்னென்றால் அந்த 250 பவுண்ட்ஸ் என்னடா தனியே பெர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும் இல்ல என்ற நாடி நரம்பு சத ரத்தம் உணர்ச்சி கதைக்கிறது சங்கீதமாயே துப்பினாலும் சுரமா தான் துப்புவேன். பரம்பரை அந்த பரம்பரை அப்படி ஒரு பரம்பரையில வந்த ஒரு குருவா கொண்ட இந்த மாணவனுக்கு 250 பவுண்ட்ஸ் நத்திங். உண்மையா அது ஒரு மரியாதை. உங்களுக்கு அது நதிங்கா இருக்கலாம், எங்களுக்கு அது பெரிய எனக்கு நத்திங் இல்ல, உங்களுக்கு அது நத்திங். அப்படி ஒரு அற்புதமான கலையை பிள்ளை இந்த எனக்கு ஏற்கனவே காசு வந்த அகல் இருக்கிறோம் தண்ட பிள்ளைய ஒரு பிள்ளை இப்ப போன கிழமை படிக்க வந்தது. அந்த பிள்ளைக்கு உண்மையாகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மேலாது. தாய் வந்து சும்மா 2 தட்டை விடுங்க ஒரு ஸ்டேஜில் எடுத்து போட்டோ எடுக்க. சரி அப்படியான எனக்கு நீங்க அழைச்சதா காணும் என்னரியல் அவனை மேடையில இருத்தி அவன் பாதிக்க மாட்டான். அப்படி போட்டோ எடுத்து எனக்கு கனவே பேப்பர்காரவங்க எல்லாம் சும்மா போடுறோம் இருந்தது இல்லாத இல்லாத அழுகிறவங்க அவங்ககிட்ட கொடுத்து இதை போடுறான்னு சொன்னால் அவர் என்னவன் உடனடியாக பேப்பர்ல போட்டு இன்னும் பேரன் வாசித்தார் அங்க வாசிக்கிறது கடன்தான் கிடக்கும். விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அந்த போட்டோ எடுக்க பின்னுக்கு தெரியல ஸ்கூல் இந்த பேனர் உங்களுக்கு தேவை. அதுக்கு தான் அந்த காசு. அதுக்கு காசு எங்கட குட்வில்ல இந்த ஸ்கூல்ல இந்த குரு முக்கியமா ஸ்கூலை விட இவர் நான் வந்து ஐயா பாருங்க குன்னக்குடி வைத்தியநாத பிள்ளைக்கு மிருதங்கம் வாச்ச நான் அங்க பத்மா சுப்பிரமணியத்துக்கு மிருதங்கம் வாச்ச நான் டான்ஸுக்கு கடைசி அதுக்கு முன்னுக்கு வெளியில ரூபதாளத்துல ஏதோ சொன்னீங்களே. ரூபகதாளம் செத்ததாளம் சாரி செத்ததாளம் பாருங்க அவருக்கு வந்து உங்களை கண்டோனே தெரிஞ்சா அந்த பேரண்ட்ஸ் நான் நீங்க வேற விடுறே இல்ல. அவர் வந்து செத்ததாளம் சொத்ததாளம் எல்லாம் சொல்றாரு. அது வந்து ஐயா திஷ்ட திரிபுடை ஓகே இப்ப பாத்து போட்டி போட்டுக்கொண்டு எனக்கு இந்த பிள்ளைய மேடையத்தை விடுங்கோ மாஸ்டர் காசு ஆரம்பம்னு சொன்னாங்க எல்லாம் ஏறிக்கணும் அவையில் இப்ப அடிச்சு சொல்லிடுவோம். நான் சொன்னா நீங்க நம்புறீங்க இல்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த கலைகள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொடுத்தும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த பாருங்க நீங்கள் சொல்ற சரி. நான் நேற்று கலந்த விஷயத்தை நான் பாருங்க நான் பார்க்க கணக்கு போய்க்க இதுதான் கைக்கிற என்னோட ஆக்களோட சொன்னார் இவர் வாத்தியார் வேலைக்கு முடியார் படிப்பிச்சு முடியார் இழுத்து கொண்டே போவார். ஐயா கொஞ்சம் பொறுங்க என்ன டிக்கெட் வண்டின ஒரு அம்மா அடிச்சிருக்கிறா. எனக்கு சொல்ல இல்ல மாஸ்டர் எந்த பிள்ளைக்கு நீங்கள் புது மேடை காட்ட வேண்டாம். என்ன கெட்டிக்காரனா இதை விட கெட்டிக்காரனா இருக்கிறவங்களே 200 டிக்கெட் வித்திருக்கிறோம். பிஏபி டிக்கெட் பாருங்க ஒரு ஆள் வச்சிருக்கு. ஐயா வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். என்னன்னா பாருங்க நான் இந்த பிள்ளையிலேயே அனுப்புறேன். நான் மிருதங்கம் டான்ஸ் என்னட்ட வந்துடுமோ இல்ல உங்கள்கிட்ட நாங்க தூரம் நீங்க இருக்கிற தூரம். என்ன விஷயம் என்றால் இப்ப நாங்கள் 10 பவுன் உங்களுக்கு தாரண்டா ஒரு கிளாஸுக்கு. அதை நாங்கள் ஒரு 18 பவுன் ஏர்ன் பண்ணா தான் உங்களுக்கு 10 பவுன் தரும். ஏன்னா நாங்கள் டேக்ஸ் கட்டி நேஷனல் நம்பர் கட்டி உங்களுக்கு 10 பவுன் தரோம். அப்ப அப்படி நீங்களும் இப்ப வாங்குறீங்க இல்ல இப்ப 100 டிக்கெட் 200 டிக்கெட் வித்து வாரகாது அதுக்கு நீங்க டேக்ஸ் பே பண்றீங்க இல்ல? அது ஐயா உங்களோட பிரச்சனை இல்லையா? நீங்கள் டிக்கெட்டை வித்து தரணும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆபீசரோ? இல்ல நாங்க டேக்ஸ் கட்டுறோம். நாங்க தானே. நீங்கள் கட்டுறீங்க நாங்கள் கட்டு. எங்களுக்கு அக்கவுண்டன்ட் இருக்கிறார். அவரும் என்னட்ட மிருதங்கம் படிக்கிறவர் தான். அவர் அந்த வயசுலயே மிருதங்கம் படிக்கிறார். அக்கவுண்ட் முடிச்சிருக்கோம். விலக இல்ல நீங்க சொல்றது கேட்க இல்ல. ஏன் ரிசீட் ஒன்றும் தார இல்ல நீங்க தார காசுக்கு இல்ல டிக்கெட் வித்தா அடிக்கட்ட எங்கிட்ட தருவீங்க காசும் அடிக்கட்டையும் எங்கிட்ட டிக்கெட் இல்ல நாங்கள் இப்ப செல்ஃப் எம்ப்ளாய்ட் என்றால் இப்ப நீங்க ரிசீட் தந்தா அதை ஒரு எக்ஸ்பெண்டிச்சரா காட்டலாம் என்ன டாக்ஸ்க்கு நீங்கள். ஆமா
ஆனா நீங்கள் காட்ட மாட்டீங்க. நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சரா காட்டுவீங்க. நாங்கள் வந்து இது ஒரு சரிட்டி பாருங்க. அப்புறம் நாங்கள் இதுக்குள்ள இந்த காசு கணக்கு இது எப்படி நாங்கள் சரி உங்களுக்கு இதுல டாக்ஸிகள் கட்டுறவங்களுக்கு விளங்கும் எல்லாம் ஒரு அச்சு புச்சு 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 தானே ஒரு ஒரு 5% தான். கடைசியா இப்ப உங்களுக்கு மிஞ்சர் காசு உங்களோட பேங்க்கு போவோம், கரடி போவோம், பேங்க்ல போவாது, பொக்கெட்டுக்கு போவாது, எல்லாம் இப்படி மிருதங்கங்களை வேண்டுவோம், வீணைகளை வேண்டுவோம். என்ன ஒரு போர்ஷன் இப்படி அடிச்சு இப்படி 4 பெரிய ஸ்டாச்சுவை உயர்த்தி வச்சு ஒரு வருஷத்துல 2 பெர்ஃபார்மன்ஸ் செய்யறாங்க, ஒரு 4 பெர்ஃபார்மன்ஸ் கூட செய்வோம். பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும். நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றாக சிலப்பதிகாரத்தில் இருந்த குரு வழியாக வந்த சங்கீத ஞானிகள். நீங்கள் நம்ப ட்ரஸ்ட் பண்ணணும். நீங்க மிருதங்கத்துக்கு டபுள் பே இல்ல, நாங்க பே பண்ணாங்க டபுள் காசு எல்லாம் வாங்குனீங்க. நீங்கள் கடைசியா முடிக்க முதல் உங்களை மாதிரி கன டீச்சர்ஸ் இருக்கணும். அது எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம், எல்லாரும் பாப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் நல்ல பாடமா வேண்டால் பேரண்ட்ஸ் கொடுக்க வேணும். இல்ல அவர் வந்து அவற்ற பிரச்சனை என்னன்னா நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஏதோ இன்கம் டாக்ஸ் ரீட்டர்ன் அது அவர் தன் செலவு நீர் வந்து இந்த மிருதங்கத்தை பற்றி மட்டும்தான் கதைக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. திஷ்ட திரிவுடை இருக்கா போடுங்க. திஷ்ட திரிவுடை No, I'm tired. நான் சொல்ல ஒருக்கா நான் கதைக்கட்டாமா சார்? ஒருக்கா இல்ல. நீங்கள் இது எத்தனை கதைச்சாலும் நான் பதில் சொல்றேன். 200 டிக்கெட் தாரதுக்கு கொண்டு ஆட்சேபனை இல்ல. புடிங்க ஆட்சேபனை இல்லன்னு சொன்னதோட புடிங்க. ஐயா நீங்க நாய் வேஷம் போட்டு குலக்கே தானி வேணும். நான் ஒருக்கா இந்த மனுஷி ஒருக்கா கேட்டு போட்டு தான் மனுஷி மேரட்ட கேட்டு நான் எல்லாம் கேட்டு தான் நான் மனுஷர் ஒண்ணும் கேக்குறேன். நீ ஒரு ஃபெமினிஸ்ட் இல்ல அவ கேட்க மாட்டான். நான் இந்த மனுஷியை கேக்குறேன். இன்னென்ட் ஐயா அன்னைக்கு ஒரு Facebookல ஒரு பகுதி ஒன்று கிடந்தது. பொம்பளை ஆம்பளை புருஷனுக்கு பயப்படுறாவோ அங்க வந்து வீட்டுல ஏதோ ப்ராப்ளம் அர்த்தம். ஆம்பளை பொம்பளைக்கு பயப்படுறாரோ எல்லாம் நோமலா போய் கொண்டிருக்கன்னு அர்த்தம். சோ நீங்க மனசுக்கு பயப்படுறீங்க நோமலா அக்செப்ட் பண்ணுவா இருந்தா அப்புறம் போயிட்டு விழுவ ஆகியால பொருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க. இப்ப எந்த மகன் அரங்கேற்றத்தை செய்து நீங்கள் வித்தியாசமான காசை அமௌண்ட் வித்தியாசமான உருப்படிகளை நான் வாசிக்க பண்ண போறேன். அந்த உருப்படிகள் எல்லாம் அவன் செய்து முடிச்சுட்டான். இல்ல இவர் உருப்படாத ஆள் போல கிடக்கு. இதனாடி போல கஷ்டப்பட்டு இவ சொன்னவ யாருக்கோ எந்த மெசேஜ் சொன்னவன் தன் மூல தான் டாக்குத்தராகி காட்டுறேன்னு சொல்லி அவன் டாக்குத்தர் அங்கே ஒரு டாக்குத்தர் பிள்ளை வந்தது. தான் வந்து டாக்குத்தர் ஆகி தன் அந்த மெல்லிய உணர்வுகள் எல்லாம் நுண்ணிய உணர்வு எல்லாம் அழிஞ்சு போச்சான். நான் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பழக வேணும். ஸ்பெஷலி மிருதங்கமே அதுவும் சிலப்பதிகார காலத்துல இருந்தாக்களை குருவா கொண்டாட பழக வேணும். எந்த மகன் டாக்குத்தர் ஆகினாலும் ஒரு ஆபரேஷன் செய்த பொம்பளைன்ற வயிற்றுல போய் தாளம் தான் போட போறான். ஒரு கலை உணர்வு இருந்தால் அவர் வந்து நாடிய பிடிச்சு பாக்கல ஒரு தாளத்தோட உதயம் கயக்கிறவதான் அதாவது வந்து கை விரலுக்கு வேலை என்று சொல்லி ஆனால் அதை இது வந்து அவங்க என்னோட பாருங்க இட்ஸ் வெரி ஹார்ட் ஜாப். என்ன அவைக்கு வந்து தமிழ் தெரியாது. அப்ப நாங்கள் தாத்தி தொம் நீங்கள் தாத்தி தொம்னம் என்ன தாத்தி தொம்னம் ஈஸ் எழுதுவார் TH எங்களுக்கு தமிழோட என்ன ஒரு பேரண்ட் எடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு 50 நீங்க அவைக்கு டிக்கெட் பில்லுங்க. அவைக்கும் டிக்கெட். வணக்கம் 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 அண்ணா சொல்லுங்க. நீங்க ஐயா நீங்கள் யார்ட்ட உங்களோட பேர் என்ன படிக்கிறார்? நாங்க ஜெர்மனில இருந்து ஐயா மணி பேசுறோம். ஐயா மணி உங்களோட பேர பிள்ளையோட இதுவா என்னோட சங்கீதம் படிச்சவர் இல்லோ? ஓ அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவா. சங்கீதம் பாருங்க கண்டுடன் சேர்ந்த குட்டி படிக்கிறார். 6 வருஷமா பழகினா தின்னத்தா தான் படிக்கிறாரடா பாக்க வேண்டியானே. தின்ன படிக்கிற இல்ல தின்னத்தா தான் கேட்டு படிதும் பாருங்க. ஆமா அவர் டிக்கெட் எடுக்க வந்தவர் குழப்பாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த அம்மாவை கண்ட உடனே அவன் இந்த சாப்பாட்டுக்கார அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போறவாதானே. அதாவது எனக்கு என்ன கதைக்கிறேன்னு தெரியாம டக்குன தின்னத்தாண்ட அது சாப்பாட்டை கண்டாலும் சாப்பிடுறவங்களை கண்டாலும் தின்னத்தான். இது வந்து தின்னத்தா இல்ல கொன்னக்கோள் சொல்ற இடம்.
இது புன்னக்குடி வைத்தியநாதன் பரம்பரையில வேற கிட்டத்தட்ட அது கிட்ட வந்தீங்க. புன்னக்குடி வைத்தியநாதன் பரம்பரையில் அவருக்கு நான் மத்தளம் வாசிச்சு அங்க பத்மா சுப்பிரமணியத்துக்கு வாசி இன்னும் பேர் இவைக்கு சரியா அந்த பேர்கள் எல்லாம் சொன்னாரு. மேல போயிட்டார். ஆனா அவருடைய கலையை மேல் எழுப்பி விட்டது என்ற மிருதங்கம் தான். அண்டாலும் நீங்க அவற்றை பேரை வளர்க்கறதுக்கு இன்றைக்கு நீங்க தொடர்ந்து இந்த சேவையில இன்னும் மேலும் வளர வேண்டும் உங்களை நான் வாழ்த்துறேன். வாழ்த்தி ஐயா. இந்த டிக்கெட் பிரச்சனை இருக்கா பாருங்க. நீங்க நாங்கள் இந்த அளவுக்கு டிக்கெட் வித்து கொடுத்து இவ்வளவு ப்ரோக்ராமுக்கு இவ்வளவு காசு தந்தா நீங்கள் வாழ்ந்துட்டே போவீங்களானே. நீங்கள் வளர பொருள் நாங்கள் குறுகி கொண்டு